பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். அருமை இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நாம் கூடி வந்திருக்கிறோம். MMJ மூலமாக ஒருவர் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் கர்த்தருடைய தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம் இந்த காலை வேளையில் அவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி கொண்டாடும்படியாய் வந்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவர், நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அனுதினமும் நம்மை போஷித்து உடுப்புவித்து கண்மணியை போல பாதுகாத்து வருகிறார். அந்த தேவனை துதியாமல் இருப்பது எப்படி? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் யார் யார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைந்து போகார்கள். கர்த்தர் கூடவே இருந்து எல்லாவற்றையும் நடத்துவார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு விசாரித்து செய்கிற தேவன். இன்றைக்கும் கடந்து போன காலமெல்லாம் காத்த கர்த்தர் புதிய வழிகளில் புதிய கிருபையோடு கூட நம்மை நடத்துவாராக. ஏனென்றால் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய புதிய கிருபையினால் நம்மை நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நம்மை விசாரித்து நடத்துகிற தேவன். ஆமென். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை நடத்துகிற தேவன். தனித்து விடப்பட்ட நிலைமையில் ஆமென் நாம் தனித்திராதபடி நம்மோடு துணையாய் நிற்கிற தேவன், கைவிடாத தேவன். அவரை துதித்து பாடலாமா? ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்ன தருவே நான். ஏசப்பா, இதற்கு ஈடு என்னை தருவே நான், இதற்கு ஈடு என்னை தருவே நான். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்.
நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே, நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வந்தீரே, பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஏசப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இயேசுவே, இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்களில் நம்மை உருவாக்கி காத்து நடத்தின அந்த தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்தவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். நாம் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்ட தேவன், அவரை துதித்து மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை மார்போடு அணைத்து கொள்ளுகிறவர், சோர்ந்து போகிறவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் அழிந்து போகாதபடி, மடிந்து போகாமல் எங்களை பாதுகாத்தவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பலர் சபித்து எங்களை ஆண்டவரே நிந்தையா எண்ணின பொழுதோ, எங்களை தூற்றி வந்த பொழுதிலோ, என் தேவன் எங்களை ஆசீர்வதித்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உயர்த்தி வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பெயரை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர். எங்களை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஈடு இணையே இல்லப்பா, ஈடு இணையே இல்லை. அதற்கு நாங்கள் என்ன கைமாறு தர முடியும் ஆண்டவரே? ஆனாலும் ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிப்பீராக. எங்களையே உமக்கு பலியாய் தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய ஜீவனுள்ள பலியாய் ஏற்று அங்கீகரித்து முகர்ந்து கொள்ளுங்கப்பா.
நீ நல்ல தேவன், எங்களை ஆதரித்து நடத்துகிற தேவன், எங்களுக்கு அடைக்கலமும் மரணம் கோட்டையுமா இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்ன தருவோம் நாங்கள் அப்பா. நாங்கள் உமக்கு ஈடா என்னத்தை தர முடியும் ஆண்டவரே? எங்களையே உமக்கு பலியாக தருகிறோம். நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாத பணிங்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் கர்த்தரை துதித்தோம். இப்போது கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். யார் நம்மை சபித்தாலும் தூற்றினாலும் என்ன நடந்தாலும் அவர் நம்மை அழகாய் விசாரித்து நடத்துகிற தேவன். ஆமேன், ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்தில் ஆசையாய் சொல்லுகிறார். காரணம், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை விசாரித்து நடத்துகிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். நம்மை கண்டும் காணாதது போல போகிற தேவன் அல்ல. நாம் என்ன சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை அனுதினமும் அறிந்து நம்மை நடத்துகிறவர், விசாரிக்கிறவர், அதற்கு ஒரு நன்மையை செய்து அதற்கு ஒரு சொல்யூஷனை நமக்கு தருகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கு ஒரு போக்கு வழியை வைத்து அதில் நம்ம நடத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை யாரும் விசாரிப்பாரற்று இருப்போமானால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். என்னை யாருமே கண்டு கொள்ளலை, எனக்கு என்று யார் இருக்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலையில் நான் நன்றாயிருக்கிறேனா என்று கேட்க எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி துவண்டு போவோம். நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலையெல்லாம் விட்டுருங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால நீங்கள் எதுக்கு கலங்குறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் பாரப்படுறீங்க? ஆமேன். இதெல்லாம் விட்டுருங்க. அநேக வேளையில் நாம் பல காரியங்களை சிந்தித்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுறோம். இதை யாருமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்களே, என் தகப்பன் கூட இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யலை, என்னை விசாரித்து எனக்கு என்ன செய்யணும்னு பார்க்கல, என் தாய் கூட என்னை தேற்றி எனக்காக வரலை, எனக்காக விசாரித்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொல்லி துவண்டு போய்விடுகிறோம். அநேக வேளையில் நம்முடைய உறவுகள், நம்முடைய கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த விசாரிப்பு இல்லாத போது துவண்டு போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் துவண்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்துடணும். நமக்கு விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. மனுஷன் ஏமாத்துறோம். மனுஷன் விசாரிக்கும் பொழுது அது அந்த நிமிஷத்துக்கு தான், அந்த காரியத்துக்கு தான். ஆனால் தேவன் நம்மை விசாரித்து நடத்துவாரானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா தேவைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராய் நம்மை விசாரித்து காரியங்களை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, வியாதியாக இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் போய் ஒருத்தரை விசாரித்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை தேடி வந்தாங்க, விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லி. வீடுகளில் சென்று முதியவர்களை, பெரியவர்களை விசாரிக்கிற பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த ஆசுவாசமாக இருக்கும். பழைய காலம் மாதிரி இல்லை. இந்த நாட்களில் ஈஸியாக நமக்கு விசாரிக்கிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அழகாக நமக்கு மொபைல் இருக்குது. ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம்,
ஒருத்தங்களை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம். இந்த காரியத்தை நாம் செய்கிற பொழுது விடாய்த்து போயிருக்கிற ஒருவருக்கு நாம் அவர்களை அழைத்து அவர்களோடு பேசும்போது, அவர்களை விசாரித்து அவர்கள் காரியங்களை கேட்கிற பொழுது, செவி கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும். அது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அது அவர்களுக்குள்ள தேவ அன்பை வெளிப்படுத்தும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை இந்த காரியங்களில் சோர்ந்து போகாதபடி எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அதை கற்று தந்திருக்கிறார். நாமும் பிறரை விசாரிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். பிறருக்கு ஆறுதல் கொடுக்க, பிறரோடு ஆமென் அவர்களை விசாரித்து அவர்களோடு பேசுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க நம்மை கொண்டு கர்த்தர் மேன் காரியங்களை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, அதை நாம் தவறாமல் செய்வோம். கர்த்தர் விசாரிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆறுதலையும் அரவணைப்பையும் கொண்டு வரும். சங்கீதம் 140 அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். யாருடைய காரியத்தை கர்த்தர் விசாரிப்பாராம்? சிறுமையானவனும் எளிமையானவனுடைய காரியத்தை கர்த்தர் விசாரிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 140 12வது வசனம். இந்த வசனம் பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளிமையாக இருக்கிறவர்களுக்கு எனக்கு யார் நியாயம் செய்வார், யார் எனக்காக போவார், யார் எனக்காக வழக்காடுவார் என்று சொல்லி அங்கலாய்த்து இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வசனமாய் இது இருக்கிறது. ஆமென். யார் எனக்காய் வழக்காடுவார்கள், எனக்காக யார் என்னுடைய காரியமாய் போய் பேசுவார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோமோ, நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார், நம்முடைய வழக்குகளை விசாரிக்கிறவராயிருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு எஸ்தரின் புஸ்தகத்தில் ஆமான் அவனுக்கும் மொர்தெகாய்க்கு இருந்த அந்த பிரச்சனையில் தேவன் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டார். தேவன் ஆமானுக்காக வழக்காடினார், நியாயம் செய்தார். ஆமான் வீழ்த்தப்பட்டான், மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஆமான் தன்னை வணங்கவில்லை என்கிறதற்காக மொர்தெகாவை மாத்திரமல்ல அவனுடைய இனத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பயங்கரமான கோபம் கொண்டவன், வெறி கொண்டவனாய் மாறி போனான். அதற்காக அந்த தேசம் எங்கும் அவன் நிருபங்களை எழுதி இந்த யூதர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட வேண்டும் என்று நிருபங்களை அனுப்பினான். கர்த்தர் எஸ்தரும் அவனுடைய தாதிமாரும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் வாசம் பண்ணினார்கள். சமஸ்த யூதர்களும் சேர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு விண்ணப்பம் பண்ணின போது தேவன் இந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டார். அவர் வழக்காடினார், அவர் நியாயம் செய்தார். ஆமான் வீழ்த்தப்பட்டான். மொர்தெகாவோ கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் உண்மையாக இருந்தபடியினால், கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தபடியினால் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். ஒரு ஆமானுடைய ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காரப்படினார். அவன் கனப்படுத்தப்பட்டான். ராஜஸ்தானத்துக்கு இதே ஆமானை கொண்டே கனப்படுத்தப்பட்டான். இந்த வேதப்பங்கி மிக அருமையாக இருக்கும். எந்த ஆமான் என்னை தவிர ராஜா யாரை கனம் பண்ணுவான் என்று சொல்லி இருமாப்பு கொண்டு பெருமை கொண்டு இருந்தானோ அதே ஆமானை கொண்டு கொல்ல வேண்டும் என்று சொல்லி சதி பண்ணியிருந்த மொர்தெகாவை கனப்படுத்தினான். ராஜ வஸ்திரம் தரித்து, ராஜ குதிரையில் வைத்து, ராஜ கிரீடம் போட்டு, ராஜாவினுடைய மோதிரத்தை அணிவித்து பட்டணங்கள் தோறும் போய் இதே ஆமான் ராஜா வாழ்க என்று வாழ்த்தும்படியாய் ஒரு பெரிய கனம் இந்த மொர்தெகாய்க்கு கிடைத்தது. இன்றைக்கும் அநேக பிரச்சனை பாடுகளுக்குள்ள இருக்கிறோமா? எனக்காக யார் பேசுவார், என் பட்சத்தில் யார் வருவார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்காக நான் இருக்கிறேன், நான் போகிறேன், உன்னுடைய வழக்கை நான் பார்த்து கொள்கிறேன், உன்னுடைய பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன், உனக்காக நான் நியாயம் பேசுவேன் என்று சொல்லி
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாயிருப்பீர்களானால், தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பீர்களானால், உங்களுக்காக வழக்காட ஒரு தேவன் உண்டு. அவர் உங்கள் முன்பாய் போகிறார், உங்களுக்காக காரியத்தை செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வழக்கை விசாரித்து அதை தீர்த்து வைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். நாம் எத்தனை விசாரணைகளுக்கு, வாய்தாக்களுக்கு, கோர்ட்டுகளுக்கு ஏறிக்கொண்டிருந்தாலும் உண்மை நம் பக்கத்தில் இருக்குமானால், நீங்கள் கர்த்தரை மாத்திர நோக்கி பார்த்து கொக்குரல் இடுவீர்களானால், ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் தட்டுவீர்களானால், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாய் கர்த்தர் இறங்கி வருவார். உங்களுடைய வழக்கில் ஒரு நியாயம் கிடைக்கும். வாய்தாவா கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார். அவர் விசாரித்து உங்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு மொர்தேகாவுக்கு நியாயம் செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம் அருமையான சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பாருங்கள், ஒரு சவுல் தாவீதை துரத்தி கொண்டிருந்தான். அவனை கொன்று போடும்படி வைராக்கியம் கொண்டு துரத்தி கொண்டிருந்தான். சவுலுடைய மருமகன் தான் தாவீது. அது என்று அவன் கண்களுக்கு தெரியவில்லை. என்னுடைய ராஜ பாரத்தை அவனுக்கு கொடுப்பதா என்பது மாத்திரம்தான் அவனுடைய கோபமாக இருந்தது. காரணம், பெண்கள் வாழ்த்தினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று வாழ்த்தின பொழுது அவனுக்குள்ள காய்ம்பகாரம் உண்டாயிற்று. இன்றைக்கும் உண்மையாய் இருக்கிற தாவீதை போல எளிமையாய் உண்மையாய் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் யாராகிலும் எழும்பி வருவார்களானால் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய வழக்கை அவர் விசாரிப்பார். ஒருவேளை போகிற பாதை சற்று கடினமாய் இருக்கலாம். தாவீதை போல கரடுமுரடான இடங்களுக்கு செல்லவும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கவும் செய்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு சவுலின் ஸ்தானத்தில் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் தாவீது ராஜாவாக்கப்பட்டார். இன்றைக்கும் நாம் விசாரிக்கப்படுகிறோம். அவர் நம்முடைய வழக்குகளை விசாரிக்கிறார், நமக்கு நியாயம் செய்கிறார். நம்முடைய காரியங்களில் நமக்காக இறங்கி வந்து நமக்கு துணை நிற்கிற ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் 1-2 மனுஷர்கள் விசாரிக்கிற காரியத்தை நாம் பார்ப்போமானால், மனுஷன் விசாரிக்கும் போது பார்த்தீங்களா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்கு சாதகமாய் வைத்து கொண்டிருப்பாங்க. மனுஷன் ஏமாத்திரம், அவன் மண்ணிட்டு நினைவு கூறுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய விசாரிப்பு எப்படி இருக்குமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்கிறது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். 3 சாஸ்திரிகள் ஏரோதுடைய அரண்மனைக்கு சென்று, இங்கே உலகத்தின் இரட்சகராகிய ராஜா பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க வந்தோம் என்று சொல்லி ஏரோதினுடைய அரண்மனையில் போய் நிற்கிறார்கள். ஏரோதி இதை கேள்விப்பட்ட பொழுது, இங்கே ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அவனுக்கு இருதயத்தில் கடினமாய்ப்பட்டது. என்னை மிஞ்சி இன்னொரு ராஜாவா, என் ராஜ சந்ததிகளை விட்டு வெளியிலிருந்து ஒரு ராஜாவா என்கிற ஒரு காரியம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். ரொம்ப நல்லவே மாதிரி அந்த சாஸ்திரிகளிடத்தில் போய் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்து எல்லா வசதிகளையும் கொடுத்து அவரிடத்தில் போய் பணிவாய் அன்பாய் சொல்கிறான், நீங்கள் அவரை போய் பணிந்து கொள்ளுங்க, அவரை போய் பார்த்து விசாரியுங்க, விசாரிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, அவர் எங்கே பிறந்திருக்கிறார், பெத்லெகேமிலே அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்து எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் அவரை சென்று பார்த்து பணிந்து கொள்ள வேண்டும், அந்த ராஜாவை நான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு அழகா அவ்வளவு அருமை அடக்கமா சொல்றான் பாருங்க. இதை கேட்ட பொழுது சாஸ்திரிகளும் நம்பிக்கொண்டு இருந்தாங்க. பொழுது ராத்திரியில தூதன் வந்து சொல்றான்,
வேறு வழியாக போங்க அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு எது வந்தாலும் கர்த்தர் திசையை மாற்றி அனுப்புவார். ஆனால் மனுஷருடைய விசாரிப்புகள் இப்படியும் இருக்கும். ஆகவே மனுஷர் நம்மை விசாரிக்கிற பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் அன்போடு நம்மை விசாரிக்கிறார்களா, இல்லை என்றால் அவர்களுக்கு சாதகமான ஒரு காரியத்துக்காக நம்மை விசாரித்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு ஆவியை தருவாராக, பகுத்தறிவின் ஆவியை தருவாராக. யார் யாருக்குள் பகுத்தறிவின் ஆவி இருக்குமோ அவர்கள், தன்னோடு நிற்பவர்கள் யார், தன்னோடு பேசுகிற காரியம் என்ன, அவர்கள் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை பகுத்தறிய முடியும். ஆவியானவர் தாமே பகுத்தறிந்து நம்மை வழி நடத்துவார். அந்த பகுத்தறிவின் ஆவி நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளுவோம். கர்த்தரோடு நாம் இருப்போமானால் கர்த்தர் தூதனை கொண்டு நமக்கு எதிராய் வருகிற காரியங்களை விலக்கி போடவும் வல்லவராயிருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன். மனுஷனுடைய விசாரிப்பு இப்படியாயிருக்கும். இன்னொரு காரியத்தை கூட நாம் மனுஷனுடைய விசாரிப்பை பார்ப்போமானால், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன அறியும்படி மொர்தெகாயிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். எஸ்தர் அவளுடைய பிரதானியாகிய அத்தாகை அழைத்து மொர்தெகாயிடத்தில் அனுப்பி விசாரிக்க சொல்லுகிறாள். போய் விசாரித்துட்டு வாங்க, காரியம் என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க, இதற்கு முகாந்திரம் என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க, அதையெல்லாம் நீங்கள் அறிந்து விசாரிச்சுட்டு வாங்க, நான் இதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பயங்கரமான சூழ்நிலை, யூத ஜனத்துக்கு பயங்கரமான இக்கட்டு, யூத ஜனங்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், யூத ஜனம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற மகா பெரிய ராஜக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜக்கட்டளை நிறைவேறாமல் இருக்க மொர்தெகாய் பல முயற்சிகளை எடுக்கிற பொழுது இந்த எஸ்தருக்கும் அந்த செய்தியை அனுப்பி விடுகிறாள். அந்த செய்தி கேட்ட எஸ்தர் உடனே அத்தாகை அனுப்பி விசாரிக்கிறாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது நம்மை சார்ந்தவர்கள், நம் உறவினர்கள் மிகுந்த அக்கறையோடு இதற்கு காரணம் என்ன, இதன் முகாந்திரம் என்ன, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன காரியமாக இது நடக்கிறது என்பதை நம்மிடத்தில் விசாரித்தறிந்து நமக்கு கை கொடுக்க அநேகர் உண்டு. கர்த்தர் மனுஷ ஒத்தாசையை பரத்திலிருந்து தருகிற தேவன். அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கும்போது இக்கட்டில் அவர்கள் நமக்கு துணை நிற்பார்கள். இக்கட்டில் மனுஷனுடைய தயவு விருதா என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில் கர்த்தர் நமக்கு தயவு தருவானால், மனுஷ ஒத்தாசை அனுப்புவாரானால் அந்த மனுஷர்களை கொண்டு இவ்விதமாய் நமக்கு ஒத்தாசை வரும். மனுஷ ஒத்தாசை ஒருவேளை நமக்கு சாதகமாக இருக்கலாம், நமக்கு எதிரடையாகவும் இருக்கலாம். அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் நமக்கு தேவனுடைய ஆவியின் நடத்துதல் வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் விரும்பி எதிர்பார்க்கிற விசாரிப்பு உண்டு. நாம் எந்த மாதிரி இருக்கணும், நாம் எப்படி பிறரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம மேலே ஒரு விருப்பம் வச்சிருக்கிறார். நம்மிடத்தில் சிலதை எதிர்பார்க்கிறார். யாக்கோபு நிருபத்தில் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமானால், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. பாருங்கள், மாசில்லாத சுத்தமான பக்தி எது? நாம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரித்து உபத்திரவத்திலே அவர்களுக்கு உதவி செய்வதும் உபத்திரவத்திலே அவர்களுக்கு கை கொடுப்பதும் தான் நல்ல ஒரு விசாரிப்பு, நல்ல ஒரு பக்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரித்து அவர்கள் ஒத்தாசை இருப்பது தான் நல்ல உபவாசம் என்று சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, இல்லாதவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, விதவைகளுக்கு, உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஒத்தாசையாய் கை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வெறும் பணத்தினால் மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீர உழைப்பினாலோ நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளினாலோ, ஒரு நல்ல வார்த்தை
அநேக நேரங்களில் விடாய்த்து போயிருக்கிற ஒரு ஆத்துமாவை தேற்றும். கர்த்தருடைய வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தையே கொண்டு வரும், ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். விடாய்த்து போய் போதும் கர்த்தாவே என்று சொல்லி இருக்கிற ஒரு மனுஷனை நாம் விசாரித்து அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் போதும், அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பம் உண்டாதற்கு ஏதுவாயிருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் திறந்த மனதோடு பிறரில் அன்பு கூர்ந்து அந்த தெய்வீக அன்போடு கூட அவர்களை விசாரிக்க வேண்டியது தான். அதை செய்வோமானால் நாம் பக்தி உள்ளவர்களாய் இருப்போம். தேவன் விசாரிக்கிற தேவன். அவர் நம்மிடத்தில் நாம் பிறரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நாம் பிறரை விசாரிக்கிறவர்களாய் இருப்போம், பிறருக்கு கை கொடுக்கிறவர்களாய் இருப்போம், பிறரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை விசாரிப்பார், நம்மேல் சந்தோஷப்படுவார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை விசாரிக்கிற நல்ல இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. வியாதியோடு இருக்கிறவர்களை விசாரிப்போம், பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை விசாரித்து அவர்களுக்காக செபிப்போம். பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ள சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறவர்களை விசாரிப்போம், அவர்களுக்காக செபிப்போம். பல பாவ பழக்கங்களுக்குள்ள சிக்குண்டிருக்கிறவர்களிடத்தில் அன்பாய் பேசுவோம். எனக்கு யாரையும் என்னை யாருக்கும் பிடிக்காது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, பாவத்தில் விழுந்து கிடக்கிற, பிச்சல் கிடக்கிறவர்களை நாம் அவர்களுக்கு அன்பாய் பேசும்போது, அவர்களோடு அன்பாய் உறவாடுகிற பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலாய் இருக்கும். அது அவர்களுக்கு நல்ல ஒரு விசாரிப்பாய் இருக்கும். தேவ அன்பை நாம் வாரி கொடுப்போம், தேவ அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக நாம் செபிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நல்ல நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தந்து செபிக்கிறோம். அப்பா, நீர் மகிமையின் ராஜா, உடைய மகிமையான பிரசன்னம் அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் விசாரிக்கிறவரானபடியினால் இந்த வருடத்தில் எல்லா காரியங்களையும் பிள்ளைகள் உம்மிடத்தில் சொல்லி உம்முடைய விசாரிப்பு அரவணைப்பில் இருந்து ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. இந்த வருடத்தில் அவர்கள் போகிற வருகிற இடங்களில் கர்த்தர் வழிநடத்துவீராக, காத்துக்கொள்ளுவீராக. அவர்கள் கையிடுகிற வேலையில் ஆசீர்வாதமும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் ஐயா. அவர்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய திரு சமூகத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை உயர்த்தி உன்னதத்தில் வைத்து அழகு பார்ப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தையும் சமாதான சந்தோஷத்தையும் கொடுத்து சமாதான தாபரத்தில் குடியிருக்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் சுகமாயிருப்பார்களாக. நீர் ஒவ்வொரு நாளும் இவர்களை விசாரித்து இவர்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹெவன் டிவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹெவன் டிவியை சார்ந்து நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் அதை தாங்கி கொண்டிருக்கிறது. ஜெபமே ஜெயம். ஒரு ஜெயமான ஒரு ஊழியமாக இது ஓங்கி வளர படர கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் யாவரும் சேர்ந்து ஆமென் கர்த்தரோடு கூட நாம் விண்ணப்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். தகப்பனே, இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் முன்குறித்து திட்டம் பண்ணின இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரு நாளும் இதை விசாரித்து ஆமென் அதற்கு நீர் பாய்ச்சி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இதில் ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களை விசாரித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஒவ்வொருவரையும் அதனதன் காரியத்தில் அவரவர்கள் ஸ்தானத்தில் நின்று ஆண்டவரே ஊழியம் செய்யும்படியாய் நீர் அதிகமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தர் கூடவே இருங்கப்பா.
அல்லேலூயா நடத்துகிற மகனையும் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி சகலமும் கைகூடி வரட்டும் ஐயா. ஃபீட் நேஷன் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், நேபாள் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஹெவன்ஸ் கடந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் இதை சார்ந்து நடத்துகிற அத்தனை ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகையும் நடத்துதலும் மாத்திரம் காணப்படட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். ஜெபிக்கிற எங்கள் குடும்பத்தின் மேல் நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நீர் விசாரிக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி. யார் விசாரித்தாலும் விசாரியாமல் போனாலும் கர்த்தர் எங்களை நீ விசாரித்து எங்கள் காரியங்களை எங்களுக்காய் செம்மையாய் செய்து வருகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தாழ்த்தி உங்களுடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கூடவே இருந்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.